இப்போ நமக்கு பாக்டீரியானால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக் பார்த்தீங்கன்னா பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பெனிசிலினை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் 1928 இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம். இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கு எதிராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வெக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இவர் வெக்கேஷன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மோல்டு வந்து உருவாகிருக்குது. அதாவது ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அந்த ஃபங்கஸை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பெனிசிலினை வந்து உருவாக்கியிருக்கு. ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மோல்டை இந்த ஃபங்கஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெனிசிலினாக மாற்றுறாரு. அப்படி அவர் ஆக்சிடெண்ட்டாக உருவாக்கப்பட்ட அந்த பெனிசிலின் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பற்ற ஒரு லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவர். ஸோ அவரோட அந்த கேர்லெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கோட கேர்லெஸ்ஸை வச்சு தான் உருவாகிருக்குது. இவர் ஆக்சுவலாக அந்த பாக்டீரியா கிட்ட வந்து நல்லா கேர் பண்ணி நல்லா பாதுகாப்பாக வச்சுட்டு போயிருந்தார் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த ஆன்டிபயாட்டிக் இருந்திருக்குமா அப்படிங்கிறத கூட நம்மளால சொல்ல முடியாது.